ஏங்க சொல்லுங்க. வாட்டி வந்தேன் செயின்னு கேட்டேன், அதுக்கு ஒன்று காமிச்சிங்க. ஆனால் செயின் லூப்புன்னு ஒன்று இருக்காமே? ஆமாண்ணே இருக்குதுண்ணே. என்னங்க எல்லாமே வச்சுருக்கீங்க, என்னதாங்க காட்டுங்க பார்ப்போம். ஸோ இதுதானே C1 C2ன்னு சொல்லுவோம். சரி. செயின் கிளீனரு செயின் லூப்பு காம்போவாக போட்டுருவாங்க. சரி சரி. செயின் கிளீனர்ன்றது ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ் இருக்கும். செயினுக்கு க்ளீன் பண்ணுறது தனியாக ப்ரெஷ் வாங்கணும். சரி. அதை வாங்கி க்ளீன் பண்ணணும் பொறுமையாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம லூப் அடித்தாலே போகிறோம். ஜிக்ஸாக்காக அடிக்கணும். அந்த ஜிக்ஸாக் அடிக்கிறது நான் ஒரு தடவை நம்ம வண்டியில் அதாவது வண்டி சர்வீஸ் போகிறோம், அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு சொல்லி. சரி ஓகே ஓகே. மினிமம் ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செயின் லூப் பண்ணிட்டு ஓட்டினா செயின் லைஃப் வரும். ஓகே ஓகே. அது வரைக்கும் ஒரு 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது வரைக்கும் செயின் ப்ராக்கெட் மாற்றல வண்டி வாங்கி. ஓ, அப்போ நீங்கள் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அப்படி செயின் லூப் கிளீனர் தீர்ந்துச்சுன்னா டீசல் ஒரு 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. சரி. வாங்கிட்டு ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வண்டியில் என்ஃபீல்டெலாம் உள்ள இன்னர் கேஸில் க்ளீன் பண்ண முடியாது. ஆமாம். அந்த இடத்துல ஏதாவது நம்ம ரஸ்ட் ரிமூவர் அது மாதிரி ஸ்ப்ரே ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உள்ளே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அடிக்கும்போது உங்களுக்கு செயின் நைஸாக இருக்கும், சவுண்டு வரும். சவுண்டு வராமல் போகும் உங்களுக்கு. சரி சரி சரிண்ணா. சரி ஓகேண்ணா. அடுத்த எதாவது டவுட்னா வரேன். ஓகேண்ணா, சொல்லிக் கொடுங்க. பண்ணிக்கலாம்.